மத்திய அரசு பாரத் அரிசி திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இந்த அரிசி திட்டம் மூலமா சாதாரண மக்கள் கூட 1 கிலோ அரிசியை வெறும் 29 ரூபாய்க்கு வாங்கலாம்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தோட முழு நோக்கம் என்ன, இது எல்லா சாதாரண மக்களுக்கும் போய் சேருற ஒரு திட்டமா இருக்குதா அப்படின்றத விளக்கமா நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தமிழ்நாடு கூட்டுறவு ஊழியர் சம்மேளன தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ பாரத அரிசி திட்டம் மத்திய அரசு அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. இந்த அரிசி திட்டம் மூலமா சாமானிய மக்கள் எல்லாருக்குமே குறைஞ்ச விலையில அரிசி கிடைக்கும்ன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த அரிசி திட்டம் அறிமுகப்படுத்துறதுக்கான நோக்கம் என்ன சார்? அதை பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? உலகத்திலேயே அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்தோனேஷியாவில் தான் அதிகமான உற்பத்தி என்பது நடக்குது. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய உள்நாட்டு தேவையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியல. வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா இந்தியா போன்ற உலகத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடு என்று சீனாவை விட இந்தியா முன்னேறிடுச்சு மக்கள் தொகையில. ஆனா இன்றைக்கு மக்களுடைய அந்த அன்றாட தேவை என்பது அரிசி தான் பெரும் பயன்பாடு இந்தியாவில். ஆக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலிருந்து உலக அளவில் அரிசி ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு என்பது ஒரு 40% என்பதை இருக்கு. ஆனா விலைவாசி என்பதை இன்னைக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. 15% 40% வரை அரிசி விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணம்? ஆனா அரசாங்கம் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது. குறிப்பாக பாசுமதி அல்லாத வெள்ளை அரிசி ஏற்றுமதியை கடந்த ஆண்டு தடை விதித்தது ஒன்றிய அரசு. ஆனால் அரிசியை தொடர்ந்து கோதுமை, பருப்பு, வெங்காயம் போன்ற எல்லா பொருட்களும் விலை என்பது கடுமையாக உயர்ந்து வருகிறது. சோளம் பருப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவிற்கு 60 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அப்போ உணவு தானியங்களுடைய விலை என்பது தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அன்றாட மக்கள் தேவையாக இருக்கக்கூடிய அரிசியை பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகிப்பதற்கு மாறாக பொது சந்தை விற்பனை திட்டத்தை அவர்கள் துவக்கினார்கள். இந்திய உணவுக் கழகம் என்று சொல்லக்கூடிய ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அது தேங்கி கிடக்கக்கூடிய அரிசியை வெளி சில்லறை விற்பனை கட்டுப்படுத்தும் என்ற கருதி அவர்கள் ஏலத்தில் விட ஆரம்பித்தார்கள். 1 கிலோ அரிசி குறைந்தபட்ச விலை 35 ரூபாய் 40 காசு என்ற விலைக்கு ஒன்றிய அரசாங்கம் அறிவித்தது. அந்த ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த அந்த அரிசியை மாநில அரசுகள் அந்த ஏலத்தில் பங்கேற்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார்கள். ஒரு மாநில அரசு தங்களுடைய தேவைகளுக்காக மக்களுடைய உணவு தேவையான அரிசியை கொள்முதல் செய்வதற்கு கூட ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை என்பது இதை நீங்கள் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு இத்தகைய நேரடியாக நாங்கள் தனிநபர்களுக்கு, வெளியாட்களுக்கு, அதுபோன்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாங்கள் ஏற்கலாம் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம்? அதுவும் ஒரு குறிப்பிட்ட 35 ரூபாய் 40 காசு அவர்களை விலை நிர்ணயம் செய்து அவர்கள் ஏலம் விடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்தார்கள். ஆனால் அது ஒரு பெரும் பயனை தரவில்லை என்பதால். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அரிசி அளவை குறைத்திருக்கிறது. குறிப்பாக நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 2,23,52,873 2,23,52,873 குடும்ப அட்டைகள் என்பது இருக்கு. ஒரு மாதாந்திர நுகர்வு என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டில் 3.40 மெட்ரிக் டன் அரிசி. ஆனா தேவைக்கு இப்போது என்ன சொல்லுகிறான்னு சொன்னா AAY, அதாவது அந்தோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை திட்டம், NPHS நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் என்கிற 2 குடும்ப அட்டைகளுக்கான அரிசி மட்டும்தான் இலவசமாக கொடுப்போம். கொரோனா காலத்தில் 2021 டிசம்பர் வரை கொடுத்து வந்த 5 கிலோ அரிசி என்பது நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்கு மாறாக 2023 ஜனவரியிலிருந்து நாங்கள் அந்த அரிசி இலவசமாக கொடுக்கிறோம், 5 கிலோ அரிசி நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. ஆக அனைத்து மாநிலங்களுக்குமே, தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்குமே ஏற்கனவே கொடுத்து வந்த அரிசியில் வெட்டு என்பது விழுந்தது. இதனால் அரிசி கடுமையான விலை ஏற்றத்தை இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். குறிப்பாக இன்றைக்கு
கடந்த ஆண்டு பொது சந்தை விற்பனை திட்டத்தில் ஒரு 3.04 லட்சம் டன் அரிசி, கோதுமை என்பதெல்லாம் விற்பனை செய்திருக்கிறார்கள். ஆனால் வரக்கூடிய தேர்தல் என்பது காலத்தில் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. அதே போன்று பொது விநியோக திட்டத்தை அது மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து அந்த உணவு தானியங்களை விடுவிப்பது என்பது, குறிப்பாக மானிய விலையில் கூட கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருந்தால் கூட அதை கொடுப்பதற்கு இசைவு தெரிவிக்கவில்லை ஒன்றிய அரசு. அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சி அடைந்த பிறகு, காங்கிரஸ் வெற்றி பெற்ற பிறகு அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியான இலவச அரிசி திட்டத்தையே சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக கர்நாடக மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்ட வந்த அரிசி நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகவேதான் கர்நாடக மக்களுக்கு தானியங்களுக்கு பதிலாக நேரடி வங்கி கணக்கிலே பணம் செலுத்துவது என்று மாநில அரசு முடிவெடுத்திருக்கிறது. ஆக இப்படி அனைத்து மாநிலங்களுமே அரிசி தேவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேசிய உணவுக் கழகத்திலிருந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்திலிருந்து அது சேமித்து வைத்துள்ள உணவு தானியங்களை மானிய விலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளித்து விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த விலைவாசி உயர்வானது விஷம் போல மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும். அதே நேரத்தில் மக்கள் பெரும் அவதி உருவார்கள் என்பதுதான் இப்போது நிலைமை. கண்டிப்பா சார் நீங்க சொன்னது போலவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரிசி விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போற அரிசியுமே தடை பண்ணாங்க மத்திய அரசு. அப்படி தடை பண்ணியுமே 15% அரிசி விலை உயர்வாதான் இன்னைக்கு வரையுமே இருந்துட்டு வருது. ஸோ இப்போ வந்து பாரத் அரிசி திட்டம் மூலயமா மறுபடியும் விலைவாசி குறையும் எதிர்பார்க்கலாமா? அதுவும் இல்லாம இந்த திட்டம் வந்து சாமானிய மக்கள் எல்லாருக்குமே போற வழி செஞ்சிருக்காங்களா? நிச்சயமாக இப்போது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய பாரத் அரிசி கிலோ 29 ரூபாய், ஆட்டோ கோதுமை மாவு என்பது 27 ரூபாய் 50 காசு, கடலை பருப்பு 60 ரூபாய் என்றெல்லாம் விற்பனை திட்டத்தில் சில்லறை அங்காடியிலே விற்கப்படும் என்று சொன்னால், அவர்களுக்கான அங்காடிகள் எங்கே இருக்கிறது மாநிலத்தில்? சில்லறை அங்காடிகள் மத்திய அரசு நேரடியாக நிறுவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தனியார் மூலம் தான் விற்க முடியுமா ஒழிய கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது பொது விநியோக திட்டத்தினுடைய நியாய விலைக்கடைகள் மூலமாகவோ விற்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்க இந்த சில்லறை விற்பனை எங்கு கொண்டு போய் விற்பார்கள்? மாநில அரசுகளிடம் கொடுத்து விட்டால் மாநில அரசு மானிய விலையில் மக்களுக்கு கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஆனா மத்திய அரசு நினைக்கிற மாதிரி நேரடியாக நாங்கள் விற்பனை செய்வோம் என்பதெல்லாம் அது ஏற்றளவில் தான், அது மக்களுக்கு பயன் தராது என்பதுதான். மானிய விலையில் மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டும். அது குடும்ப அட்டைகள் வாரியாக அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு அதுதான் உதவி செய்யும். மாறாக இப்படி நாங்களே நேரடியாக 29 ரூபாய்க்கு விற்போம் என்று சொன்னால் அது பாரத் அரிசி திட்டம் அல்ல, அது மோடி திட்டம் என்று சொல்லப்படும். மோடி திட்டம் என்பது மோசடி திட்டமாக மாறும். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. நீங்க வந்து இந்த அரிசி திட்டம் வந்து அதை பத்தி நிறைய தகவலை எங்களுக்கு வந்து சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார்.